அத்தை காலையிலேயே ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப போய் எப்படி இதை பத்தி பேசுறது? ஆனா அக்கா ரொம்ப ஃபீல் பண்றா. அவளுக்காக பேசிதான் ஆகணும். வாமா வெண்ணிலா. வெண்ணிலா, வெண்ணிலா, என்னம்மா பண்ற? ஏன் கீழே உட்கார்ற? சோஃபால உட்காருமா. இல்லத்த, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஏய், சொல்றத கேளு. மேல உட்காரு. உட்காருமா, போ. இப்ப சொல்லு, என்ன பேசணும்? அது எனக்கும் வருணுக்கும் நீங்க பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அதனால நாங்க அன்பா இருக்கோம். ஆனா அக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைல்ல அத்தை. நீங்க 4 பேரும் நாளைக்கே ஹனிமூனுக்கு ஏற்காடு போறீங்க. அங்க உங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்கும். நம்ம போட்ட பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா பாரிஸ் சுவிட்சர்லாந்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஏற்காடு அனுப்புறாங்க. ஏன் நமக்கு இருக்கிற வசதிக்கு நம்ம பிள்ளைங்கள வெளிநாட்டுக்கே ஹனிமூனுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு பக்கத்துல அனுப்பி வைக்கணும்னு சொல்ற? அங்க அனுப்பி வைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குக்கா. அதான். என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளா குடும்பத்தை சுத்தி நடக்கிற எதுவும் சரியா இல்ல. நாடு விட்டு நாடு அனுப்பிட்டு அங்க போய் யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் நம்மளால தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க? அதான் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல இருக்கட்டுமேனு தான் பக்கத்துல அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சரியானதும் இன்னொரு முறை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். அம்மா, இப்போ பிசினஸ் பீக்ல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஹனிமூன்லாம் தேவையாமா? ஆமா அத்தை. வருண், பிசினஸ் எல்லாம் பாத்துக்கதான் நான் இருக்கனே. மார்னிங் ஃபிளைட்லயே நீங்க கிளம்புங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன? எல்லாரும் போய் முதல்ல பேக் பண்ணுங்க. போங்க போங்க போ. போமா. பாத்தீங்களாக்கா, இப்ப கூட அவ அக்காவுக்காக தான் எல்லாத்தையுமே கேக்குறாளே தவிர அவளுக்குன்னு வரும்போது வேண்டான்னு சொல்ல பழகிருக்கா. அவ ரொம்ப பக்குவமானவ, தங்கமான பொண்ணு. நம்மள சாரா சொல்லு. நாளைக்கு கண்டிப்பா என்ன பார்க்க வந்துருவல? வழக்கம் போல ஏமாத்திர மாட்டியே? என்ன வருண், எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்க? பதில் சொல்லு வருண். அது சாரா. வருண் ப்ளீஸ், இந்த வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. நாளைக்கு என்ன பார்க்க வர முடியுமா இல்ல முடியாதா? அம்மா, நாளைக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க. அதான். ட்ரிப்பா? என்ன ட்ரிப்? ஏய், அது ஒரு ஃபேமிலி ட்ரிப். சாரி. இல்ல பிசினஸ் ட்ரிப். நீ என்ன சொன்ன? நான் இப்போதைக்கு எதுவும் சொல்லல. ஆனா நான் எப்படியாவது போகாம இருக்க ட்ரை பண்றேன். என்ன வருண், ட்ரை பண்றேன்னெல்லாம் கிடையாது. நீ போக கூடாது. என்ன பார்க்க வரேன்னு கமிட்மெண்ட் கொடுத்திருக்கல, அப்ப நீ என்னதானே பார்க்க வரணும். என்னதான் பார்க்க வர, புரிஞ்சுதா? சரி சரி, ஓகே ஓகே. நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். வருண், நீ ரெடி ஆயிட்டியா கண்ணா? இல்லம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னப்பா யோசிக்கிற? ஹனிமூன் போக சொன்னா வெண்ணிலா உடம்பு சரியில்லைன்னு சொல்றா. நீ வேலை இருக்குன்னு சொல்ற. என்ன ஆச்சு உங்களுக்கு? அம்மா, ஒண்ணு இல்லம்மா. இதோ நான் இப்ப ரெடி ஆயிடுறேம்மா.
இல்லப்பா, வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? நீ அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. நான் போய் கசாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ம். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொன்னா மறுபடியும் டிராமா பண்ணி உன் ட்ரெஸ்ஸை என்னைய எடுத்து வைக்க சொல்றியா? ஐயோ இல்லங்க, ட்ரிப்பை கேன்சல் பண்ணலான்னு தான் எனக்கு ஜுரம்னு அத்தை கிட்ட போய் சொன்னேன். ஆனா அத்தை தான் பிடிவாதமா கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏய் ஏய் ஏய், சும்மா நடிக்காத. உன் பிளானே ஹனிமூன் கூட்டிட்டு போய் என்ன உன் வலையில விழ வைக்கணும்னு தானே? ஆனா நீ என்ன பண்ணாலும் அது நடக்காது. வெண்ணிலா, வெண்ணிலா, இந்தாம்மா. இந்த கசாயத்தை குடிச்சா காய்ச்சல் எதுவும் வராது. நீ தைரியமா ஏற்காடு போலாம். குடிமா. வேண்டாம் அத்தை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். பயப்படாத, இது ஒண்ணும் பண்ணாது. நம்ம வீட்ல யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் இதைத்தான் குடிப்போம், உடனே சரியாயிடும். இது பாரம்பரிய மருந்துமா. இந்தா. வருண், என்னப்பா இன்னும் ட்ரெஸ் எடுத்து வைக்காம யோசிக்கிற? போய் பேக் பண்ணு போ. சரிம்மா. ம். சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. குடு. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அண்ணாமலையோட பசங்க மொத்தமா நம்ம கிட்ட மாட்ட போறாங்க. இந்த வாட்டி அந்த அண்ணாமலை அவங்கள எப்படி காப்பாத்துறாங்கன்னு நானும் பார்க்கறேன். ஏய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஏற்காடுக்கு வர அந்த அண்ணாமலையோட மருமக வெண்ணிலாவை பக்காவா தூக்கி இங்க எடுத்துட்டு வரீங்க. அந்த வெண்ணிலாவை வச்சுதான் எங்க அப்பாவை ஜெயில இருந்து நான் வெளியில கொண்டு வரணும். அதனால பிளான் மிஸ் ஆகாம கரெக்டா பண்ணுங்கடா. நீ கவலை விடுங்கண்ணே, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். வருண், என்கிட்ட போய் சொல்லிட்டு வெண்ணிலா கூட ஹனிமூன் போறியா? உனக்கு ஹனிமூன் அந்த வெண்ணிலா கூட இல்லடா, ஏன் கூட தான். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் வருண்.